நாங்கள் இறுதியாக எங்கள் வகுப்பறையில் அமர்ந்தோம். ஓ, அந்த பயங்கரம் என்ன! முழு கோடை காலத்தையும் இங்கே எப்படி செலவிட போகிறோம்? இங்கே கரப்பான் பூச்சிகள் மற்றும் நிறைய குப்பைகள் உள்ளன. என்ன ஒரு அருவருப்பு! நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். பிபி, நீ சரியா இருக்கியா? பெண்களே, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. தேவையான கருவிகளை ஆர்டர் செய்து அறையில் பழுது பார்க்கலாம். ஊஹு, நமக்கு தேவையானதை நான் கண்டுபிடிச்சு விட்டேன். இதோ அது. வணக்கம், நீங்கள் எங்களுக்கு கருவிகளை கொண்டு வந்தீர்களா? அருமை பெண்களே, இது ஒரு கூரியர் மற்றும் அவர் எங்களுக்கு கருவிகளை கொண்டு வந்தார். உங்கள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு சுத்தம் செய்யலாம். பை 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 பை. கூரியர் எங்களை என்ன கொண்டு வந்தார்? வாவ் வாவ், இங்கே எவ்வளவுக்குள் கருவிகள் இருக்கின்றன! அருமை! இது நிச்சயமாக இந்த அறையை ஒருமுறை சுத்தம் செய்ய உதவும். வாவ், நான் ஒரு சிலந்தி வீட்டை கண்டுபிடித்தேன். ஓ, மன்னிக்கவும் நண்பா, ஆனால் நான் உன்னை அகற்ற வேண்டும். ஓ, இதுவே எல்லாம் நல்லதாக ஆகும். நீங்க ரொம்ப விசாலமா பாக்கிட்டு, ஆனா இதை அகற்ற வேண்டிய போகலாம். பயங்கரமான கிராஃபிட்டி. ஓ, இது ரொம்ப நல்லது. இந்த பெட்டிகளில் இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், இது நிச்சயமாக ஒரு அறையை கட்டுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். பெண்களே, இன்னும் கொஞ்சம் மட்டுமே உள்ளது. அப்போது அனைவருக்கும் அவர்களின் கனவு அறை இருக்கும். சரி, அருமை. என்னுடைய பெட்டியில பச்சை வண்ணம் இருக்கிறது. அருமை. இப்போது அதையெல்லாம் ஒரு கிண்ணத்துல ஊற்றி ரோலரை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம சுவர்களை வண்ணம் பூச ஆரம்பிக்கிறோம். ஓ, இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. தயார்? அருமை. ஆஹா, ஆனால் இன்னும் என்ன நினைக்கலாம்? வாவ், எனது அறையையும் நான் வண்ணம் பூச வேண்டும். எனக்கு இங்கே என் பிடித்த மஞ்சள் வண்ணம் மற்றும் தூரிகை மட்டுமே உள்ளது. இப்போது சுவரில் ஒரு அழகான படம் வரைவோம். ஆஹா, என் அறை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். சூரியனைப் போலவே சூரிய ஒளியுடன். ஆனால் நான் இதை பற்றி யோசித்தேன் மற்றும் அறை முழுவதும் மஞ்சள் வண்ணம் ஊற்றுவது அருமையாக இருக்கும் என்று முடிவு செய்தேன். வாவ், மியா அங்கே என்ன செய்தாள்? ஓப்ஸ், மியா, காப்பை எறிய முடியுமா? நன்றி. விருப்பமான நீல நிறத்தில் அறையை பூசவும் வேண்டும். நான் அதை இப்போதே செய்ய போகிறேன். எனக்கு ஒரு மூச்சு கவசம் மற்றும் நீல வண்ணம் கொண்ட குளிர்ந்த பந்துகள் தேவை. வாங்கலாம். அருமை, இதை நன்றாக பயன்படுத்த முடியும். கொஞ்சம் மட்டும் மீதம் இருக்கிறது. நான் நினைத்தபடி அது மாறிவிட்டது. அருமை. மஞ்சளறை நிச்சயமாக குளிர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் எப்படியோ சலிப்பாக இருக்கிறது. நாங்கள் சில அலங்கார தருணங்களை சேர்க்க வேண்டும். கடற்கரையில் இருந்து அழகான கற்கள் எனக்கு தீங்கு செய்யாது என்று நினைக்கிறேன். மற்றும் சுவரில் அழகான மாலைகள் யாருக்கு வேண்டாம்? ஓ, சரியானது. இந்த அன்னாசி பழங்களை பாருங்கள். இப்போது எனக்கு இன்னும் 2 வாத்து போஸ்டர்கள் தேவை. இந்த வாத்து ரொம்ப அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். இப்போ நான் ஓய்வெடுக்கலாம். ஓ, ஆனா இல்ல, இந்த கற்கள் இவ்வளவு நர்மமா இல்ல. ஓ, எனக்கு ஒரு சூரிய குளியல் தேவை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு விளையாட்டு பந்தை ஊத வேண்டும். இன்னும் கொஞ்சம் தான் உள்ளது. தயார். இங்கே ஒரு குவியலான பொம்மைகள் இருந்தால் நன்றாக இருக்கும். பார்க்கலாம். இங்கே அவை உள்ளன. குள் வாழைப்பழங்கள். சரி, இங்கே வாழைப்பழங்களை தொங்கவிட்டு என் வாழைப்பழ மரம் இங்கே அழகாக இருக்கும். வாவ், அதில் வாழைப்பழங்கள் எவ்வளவு வேகமாக வளர்கின்றன. ஆம், அவை மிகவும் சுவையாக உள்ளன. மிகவும் இனிப்பு. ருசியாக உள்ளது. வாவ், ஒரு வாத்து என்னை பார்க்க பறந்து வருவதை நான் பார்க்கிறேன். அவளது சிறிய வாத்து குட்டிகளுடன். நான் உன்னை பிடித்தேன். ஒரு வரைதல் மேசை இங்கே அருமையாக இருக்கும். சில அழகான வரைபடங்களை வரைவோம். தயார். என் கனவு வகுப்பறையில் எவ்வளவு அழகாகவும் சூரிய ஒளியுடனும் வசதியாகவும் இருக்கிறது. என் அறை எப்படி இருக்கிறது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் ஒரு விடுதியில் இருப்பது போல உணர்கிறேன். வாவ். வாவ், எனக்கு இங்க ரொம்ப பிடிக்கும். ஓய்வு எடுக்கலாம். மற்றும் எனது அறையை ஒழுங்குபடுத்த வேண்டும். இல்லையெனில் நீல சுவர்கள் சலிப்பாக இருக்கின்றன. எனது அறையில் பலூன்களுடன் ஒரு குளம் வைப்பது எனது நீண்ட நாள் கனவு. எனக்கு தோன்றுகிறது நேரம் வந்துவிட்டது. அருமை. பல நீல பந்துகள் எப்போதும் அதிகமாக இருக்காது. அதை குளத்தில் வைப்போம். ஓ, இங்கே மிகவும் குளிராக இருக்கிறது. வாவ். என்ன என்ன ஒரு டைனமைட் என்னை நோக்கி விழுகிறது. ஓ, இது உண்மை அல்ல. ஆகவே இது ஒரு சிறந்த மேசை. மேலும் பாருங்கள், மைன்கிராஃப்ட் போஸ்டர்கள்.
ஓ, நான் கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். நான் சில பாப்பெட்ஸ், சில நீயான் சைகின்கள் மற்றும் எனதுக்குள் பொம்மைகளுக்கான ஒரு ரேக்கை வைக்க வேண்டும். மிகவும் நல்லது. அவை எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன என்று பாருங்கள். என் குளிர்ச்சியான வைரங்களை எப்படி விரும்புகிறீர்கள்? நான் சமீபத்தில் அவற்றை மைன்கிராஃப்டில் கண்டுபிடித்தேன். அவை என் சுவரில் அழகாக இருக்கின்றன. ஆஹா, இது என்னை கிண்டலிடுகிறதா? ஹக்கி வக்கி, உனக்காகவும் ஒரு இடம் கண்டுபிடித்தேன். எனது சில விருப்பமான பொருட்கள் மற்றும் பொம்மைகள். இப்போது விளக்குகளை ஏற்ற நேரம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனது அறை முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். நான் முழு கோடை காலத்தையும் இங்கே செலவிட முடியும். பெட்டியில் என்ன இருக்குது? வாவ், இங்கே ஒரு செயற்கை புல்வெளி இருக்குது. படுத்துக்கொள்ள அழகான புல் எனக்கு பிடிக்கும். ஓ, அது என்ன என்ன? வாவ், இது சுவரில் தொங்குவதற்கு சரியானது. கூல். நான் கண்டிப்பாக சில ஜிங்கிள் வைன்கள் தேவைப்படும். மற்றும் என்ன? ஓ, நிறுத்து. இது என்ன? இல்ல, பாசி கொண்ட கல். என்ன இது குளிர்ச்சியாக தெரிகிறது. நான் இதை எங்காவது விரைவில் வைக்க வேண்டும். ஆம். ஓ, சரி. சுவரில் இது சிறந்த இடம். மிகவும் அழகாக இருக்கிறது. எனது பிடித்த பாடநூல்கள் இங்கு சிறப்பாக இருக்கும். அவை விழுந்து கொடுன. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். அறையில் குளிர்ச்சியான பச்சை அலமாரிகளை வைக்கலாம். அதை பல்வேறு செடிகளால் அலங்கரிக்கலாம். புத்தகங்கள் மற்றும் மென்மையான பொம்மைகளை வைக்கலாம். ஆஹா, கூல். நான் எல்லாவற்றையும் எவ்வளவு அழகாக ஒழுங்குபடுத்தினேன் என்று பாருங்கள். ஆஹா, சிறந்தது. நன்றாக உள்ளது. அந்த பச்சை ஓட்டோமனில் உட்கார்வது ஒரு குளிர்ச்சியான யோசனை. அருமை. இது என்ன என்ன ஒரு அழகான சிறிய யோடா. வா, நான் உன்னோட விளையாடுவேன். அழகே, என் பிடித்த பொம்மைகளை மறந்தே போனேன். இப்போது யாரையும் மறக்கவில்லை. அவைகளை மிகவும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் விளையாட விரும்புகிறேன். எனது பிடித்த பிளாஸ்டர். இப்போது உன்னை முயற்சிப்போம். ஈவ் 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 ஆப்ஸ், மன்னிக்கவும் பிபி. அந்த ஜேன் அவளது முட்டாள் பொம்மைகளுடன் எல்லோரும் தங்கள் அறைகளை அலங்கரித்து விட்டார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை. ஓ, நாமும் ஏதாவது செய்ய வேண்டும். பிங்க் கம்பளம், பிங்க் துல்லே என் அறைக்கு நிச்சயமாக பொருந்தும். இதயங்களின் வடிவில் சில மின் விளக்குகள் மற்றும் என் அழகு பொருட்கள் இருக்கும் பிங்க் மேசை. சரியாக இருக்கிறது. இதோ இது சிறப்பாக இருக்கிறது. அமைதி மற்றும் அழகு சாதனங்கள். அருமை. அந்த அழகு சாதனங்கள் சிரிக்கிலச்சி எனக்கு மேக்கப்பும் பிடிக்கும். மற்றும் நிச்சயமாக மூலையில் உள்ள ஒட்டோமன் அருமையாக இருக்கும். என் பிடித்த பொம்மைகளை முற்றிலும் மறந்துவிட்டேன். இங்கே அங்கே சிலவற்றை வைக்கலாம். என்னுடைய இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், என்னுடைய புதிய மாலா. இதோ இந்த பிங்க் பந்துகளை பாருங்கள். சிறப்பு. கொஞ்சம் இசை சேர்ப்போம். அங்கே பொம்மைகள் நல்லா இருக்கு. அவை எப்பவும் அதிகமா இருக்காது. இங்கே என் பட்டாம்பூச்சி. ரொம்ப அழகா இருக்கு. அது பக்கத்துல வைக்கலாம். ஒரு யூனிகார்னும் ஒரு பார்பியும். ஹாய், நீங்களும் என்னை போலவே அழகாக இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு குளிர்ச்சியான யோசனை வந்தது. நான் இண்டஸ்ட்ரியோட மாற்ற அப்படின்ற பெரியமா கன்னத்தில் சில இதயங்களை பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சரியா? சரி, அதை செய்யலாம். ரொம்ப அழகா இருக்குது. இந்த பூக்கள் அறையை சிறப்பாக நிறைவு செய்யும் மற்றும் கடைசி தொடுதல்கள் மட்டுமே மீதமுள்ளது. என் கனவு அறை தயாராக உள்ளது. என்ன ஒரு அழகான அறை. எனக்கு சாப்பிட வேண்டும். நாமும் விரைவில் சாப்பிட வேண்டும். வாவ், நான் கண்டிப்பா மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து ஒரு காம்போ செட் வேண்டும். நான் இப்படி கூரியரை சந்திக்கிறேன். என்ன? ஹலோ, இது என்னுடைய ஆர்டர் தானா? நன்றி. பை பை அழகான கூரியர். நான் விரைவில் சுவையான ஏதாவது சாப்பிட போகிறேன். எனது பிடித்த ஆப்பிள் பை. இது எவ்வளவு நன்றாக மணக்கிறது. பிபி, நீ உன் மெக்டொனால்ட்ஸ் பையை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது மிகவும் சுவையாகவும் எனக்கு மிகவும் பொருத்தமாகவும் தெரியுது. என்ன? சரி, பரவாயில்ல. என்ன, யாராவது உணவு கொடுக்குறாங்களா? வாவ், நான் ஏதாவது கண்டுபிடிக்கலாம். தயவு செய்து உங்களுக்கு என்ன வேணும்?
ஓ சரி, என் உணவை எடுத்துக்கொள். நீயே உனக்காக ஆர்டர் செய்யலாமே. வாவ், சுவையான பெப்சி. இதை இப்போது மதிப்பீடு செய்வோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இங்கே என்ன மீதம் இருக்கிறது? ஓ, ஏன் அது விழுந்தது? பூண்டு சாஸ். உண்மையிலேயே என்ன ஒரு கனவு. சரி, அது சாப்பிட வேண்டியிருக்கோம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, என் மூச்சு இப்போது துர்நாற்றமாக இருக்கிறது. எதையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மன்னிக்கவும் பெண்களே, இது எல்லாம் பூண்டு சாஸ். அருவருப்பு. சரியாக, எனக்கு ஒரு அழகான சிறிய நாய் இருக்கிறது. அவனும் என் அறையில் அவனுடைய இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். இது ஏன் பிரின்சஸ் ஜெசிகா. அவள் பிரபஞ்சத்தில் அழகான நாய். நான் உன்னை நேசிக்கிறேன் குட்டி. நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை நேசிக்கிறேன். என்னிடமும் ஒரு செல்லப்பிராணி உள்ளது. அவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைவேன். அவன் பீட்டர் தீரெட். அவன் மிகவும் அழகானவன். அவன் என் தொப்பியின் கீழ் வாழ்கிறான். ஆனால் இப்போது அவன் என் அறையில் தனியாக ஒரு மூலையை நிச்சயமாக பெறுகிறான். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஆஹா, அருமை. சிறந்த உடற்பயிற்சி. ஏன் நீங்கள் உங்கள் விலங்குகளுக்காக எல்லாவற்றையும் ஒரு கனவாக மாற்றியுள்ளீர்கள்? உண்மையில் எனக்கும் ஒரு செல்லப்பிராணி இருக்கிறது. அது எனது பிடித்த கமீலியன். அவனை பாருங்கள். அவனுக்கு ஒரு சிறப்பு வீடு தேவையில்லை. என் முழு அறையும் அவனின் வழக்கமான சூழலை துல்லியமாக பிரதிபலிக்கிறது. அவன் என் செயற்கை காடில் ஏற முடியும். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். என்ன, எல்லாரும் ஒரு விலங்கு வீட்டை ஏற்கனவே செய்து விட்டீர்களா? உண்மையில எனக்கும் ஒன்று உள்ளது. நான் உங்களுக்கு என் தங்க மீன்டோரியை காட்டப் போகிறேன். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். நான் அவளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவள் என் பிடிச்ச ரப்பர் வாத்துடன் இங்கே தொங்க போகிறாள். அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன்னை நேசிக்கிறேன். எங்க அறையின் படங்களை பதிவேற்ற விரும்புகிறேன். என்ன, என் கைபேசி மின்சாரம் இல்லாம போய்விட்டது. என்ன ஒரு பயம். சரி, பரவாயில்ல. எங்க அறையில் செய்ய ஒண்ணுண்டு. நான் ஒரு கேம் கன்சோல் விளையாடுவேன். எனக்கு என் ஜாய்ஸ்டிக்குகளோட உடன் ஒரு இளஞ்சிவப்பு டிவி செட் உள்ளது. நல்லது. சரி, இதோ. மிகவும் பிரகாசமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. ஒருவருக்கு கூட சுவாரஸ்யமாக இல்லை. நான் யாரையாவது அழைக்க வேண்டுமா? கிம், நீ என்னுடன் வர விரும்புகிறாயா? நீங்க இன்னும் கேக்குறீங்களா? நான் சாப்பிடுறேன். நம்ம என்ன விளையாட போறோம்? இது எனது பிடிச்ச விளையாட்டு. நான் இதுல நிபுணன். ஏய், இங்க என்ன நடக்கிறது? பரம சபாபம். வாவ், அவர்கள் ஏதோ விளையாடுகிறார்கள். ஜேன், நாமும் அவர்களுடன் சேர முடியுமா? பெண்களே, தயவு செய்து நாங்கள் உங்களுடன் சிறிது நேரம் விளையாடலாமா? கொஞ்சம் மட்டும், தயவு செய்து. யூ இல்லையா? சரி, அதுவும் சரி. சரி, வேற எதையாவது யோசிப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்தது போல. எனக்கும் என் சொந்த டிவி செட் மற்றும் செட் டாப் பாக்ஸ் இருக்கிறது. நான் மியாவை என்னோட விளையாட வைக்க போறேன். மியா, வா, நாம் சேர்ந்து விளையாடுவோம். எனக்கு பல குளிர்ச்சியான விஷயங்கள் உள்ளன. மியா, நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? வாவ், நிச்சயமாக. வாருங்கள், நான் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறேன். மியா, கவனமாக இருங்கள். இது என்ன? வாருங்கள் பெண்களே. நாங்கள் அவ்வாறு நினைக்கவில்லை. இன்னும் என்ன செய்யலாம்? அதுதான், நான் யூக்லேலே கொஞ்சம் வாசிக்கலேன். அது என்ன? நல்லது மியா, ஒரு சிறிய கிதாரை வாசிக்கிறதை நிறுத்து. இங்க யாரோ படிக்கிறாங்க. எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்ப நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். எனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர் ஷீர்கா. பெண்களே, என்னிட வாருங்கள். நம்மால் ஒரு விருந்து நடத்தலாம். அங்கே உங்களுக்கு ஒரு டிஸ்கோ வந்து கண்டிப்பாக தேவைப்படும். வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கீழ்ப்பகுதியை உயர்த்துங்கள். குளிர் அருமை. பீஃபி சேன், என் பாட்டிக்கு வர முடியுமா? பெண்களே, கொஞ்சம் காட்டுவோம். சரி, வாவ், அது என் பிடித்த பாடல். நடனம் ஆடலாம். இங்கே என்ன நடக்கிறது? நானும் நடனமாட விரும்புகிறேன். என்ன நடக்கிறது? அவன் ஒரு விருந்தினை நடத்தினான், ஆனால் என்னை அழைக்கவில்லை. ஹே பெண்களே, என்னை பற்றி என்ன? மியா, நீ ஏன் அங்கே தனியாக உட்கார்ந்திருக்கிறாய்? எங்களுடன் நடனமாட வாருங்கள். ஹலோ, நாங்கள் உன்னை மிஸ் செய்கிறோம். உன்னை இல்லாமல் ஒரு பார்ட்டி அல்ல. நாம் எல்லாம் ஒரே கோடை முகாமில் இருப்பது மிகவும் அருமை. நீங்கள் என் சிறந்த நண்பர்கள். பெண்களே, எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்துள்ளது. முழு ஒலி அளவில் ஒலியை அதிகரிப்போம். இந்த ஆண்டு நாங்கள் இங்கே ஒரு பார்ட்டி நடத்துகிறோம் என்பதை முழு முகாமும் அறியட்டும். நடனமாட வாருங்கள்.
நான் பிறந்த நாள் கேக் வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். எல்லோரும் உலகின் சிறந்த கேக் செய்ய தயாரா? ஜாக், நீ எல்லாத்தையும் சாப்பிட தயாரா? கேக் செய்ய வேண்டும், சாக்லேட் சாப்பிட வேண்டாம். வாங்க. சரி, நான் என் பேத்தி எம்மாவுக்காக மிகச்சிறந்த சாக்லேட் கேக் செய்ய முடிவு செய்துள்ளேன். எனக்கு நினைக்கிறது கிட்காட் எப்போதும் மோசமாக இருக்காது. எம்மா என்னிடம் அவற்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் மற்றும் அவளது பிடித்த கேண்டியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இப்போது ஒரு ரிப்பன் கொண்டு எல்லாவற்றையும் சுற்றி மடக்க வேண்டும். தயார். ஷெஃப், உனக்கு எப்படி இருந்தது? ஓ பகவான், இங்கே நான் உலகின் சிறந்த கேக் செய்வேன். நான் எல்லா கேக்குகளையும் ஒன்றின் மேல் ஒன்று வைத்தேன். அருமை. இப்போது நாம் கேக்கை பாதியாக வெட்டுவோம். ஆம், இப்படியே. இப்போது இதை திருப்புவோம். இப்போது வானவில் நிறங்கள், மேகங்கள் மற்றும் அழகான முகம் உருவாக்குவது மட்டுமே மீதமுள்ளது. இதோ இது தயாராகிவிட்டது. யாரும் அசையாதீர்கள். எனக்கு மார்ஷ்மெல்லோ கோபுரம் உள்ளது. ஓஹ், இது விழுந்து விட்டது. ஆனால் நான் மீண்டும் தொடங்குவேன். எவ்வளவு சுவையான கமலேபன். நான் இதை என் மார்ஷ்மெல்லோ கேக்கில் வைக்கப் போகிறேன். சிஸ்டர் விரும்பும் கமிஸ்கோவும் சேர்ப்போம். கடைசி தொடுதலாக கமி ஹார்ட். என் சகோதரிக்கு நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இதை சாப்பிட்டு பார்ப்போம். சிறப்பு. எல்லா கேக்கும் தயாராக இருக்கிறது. இப்போது இதை சுவைப்போம். வாவ், என்ன ஒரு சுவாரஸ்யமான கேக். இது மிகவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கிறது. விரைவில் சாப்பிட வேண்டும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும் மற்றும் நான் இதுக்கு 1,00,000 லைக்குகள் கொடுத்துள்ளேன். இது சாக்லேட் கேக் தானா? எப்போதும் விரைவில் முயற்சிக்க வேண்டும். மற்றும் என் பிடிச்ச கிட்காட் கூட இருக்கிறது. இதை சாப்பிடுவோம். குல். ஆனால் இங்கே என்ன இருக்கிறது? இது என் பிடித்த கமிஸ். வாவ், என்ன விஷயம்! மிகவும் அருமை. மற்றும் நான் வெற்றியாளராக ஷேபின் கேக்கை தேர்வு செய்கிறேன். ஷைப்பு வாழ்த்துக்கள். நாம் முன்னேறுகிறோமா? இப்போது எனக்கு சிப்ஸ் வேண்டும். நீங்கள் இதை செய்வீர்களா? எல்லோரும் தயாரா? அப்போ நாம் சமைக்க ஆரம்பிக்கலாம். பாட்டி, நீங்க எனக்கு உருளைக்கிழங்கு எப்படி தோல் சீவுவது மற்றும் சிப்ஸ் எப்படி செய்வதுன்னு காட்டுவீங்களா? ஆம், கண்டிப்பா மகனே. ஒரு பீலர் எடுத்து அதை சுத்தம் செய். இது எளிது. இப்போ கவனமாக உருளைக்கிழங்கை வட்டமாக நறுக்கி அதை சூடான எண்ணெயில் போடு. இப்போது இது குறுமுறுவென்று ஆகும் வரை வறுக்கவும். ஓ நல்லது, இது எளிதானது. நான் உருளைக்கிழங்கை தோல் சீவி இப்போது அதை துண்டாக்குவேன். எனக்கு கத்தி தேவையில்லை, ஆனால் எண்ணெய் உதவும். இதை வறுக்கும் பாத்திரத்தில் வையுங்கள். நல்லது, உருளைக்கிழங்கு வைக்கப்பட்டது. ஓ இல்லை, எண்ணெய் தாக்குகிறது. நான் இவ்வளவு எளிதாக ஒழிய மாட்டேன். எண்ணெய் பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? எல்லாம் சரியா? நில், மயங்காதே. இப்போது நான் உனக்கு சிப்ஸ் பற்றிய ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். எனக்கு இந்த ஆளு வேண்டாம், ஆனா எனக்கு நிச்சயமா டாட்டியா தேவைப்படும். டாட்டியாவை முக்கோணமாக வெட்டு. நான் சிப்ஸ் மட்டுமல்ல, நாசோஸ் செய்ய விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையானவை. இப்போது வாணலியில் எண்ணெயோட சேர்க்கவும். நாம் குவாக்கமோலி செய்ய வேண்டும். நமக்கு ஒரு பழுத்த மிருதுவான அவோகாடோ வேண்டும். அதை ஒரு மசித்தலால் மசிக்கவும். இப்போது அதில் தக்காளி சேர்க்கவும். தயார். இறுதிப்படி மீதமுள்ளது. டைம். ஓ பாட்டி, நீங்க சரியா இருக்கீங்களா? ஓஃப், ஆரோக்கியமாக இருங்கள். நான் எங்கே இருந்தேன்? இது சரியாக உள்ளது மற்றும் எலுமிச்சை தயாராக உள்ளது. இது எப்படி வந்தது? ஓ, என் சிப்ஸ் எரிந்து விட்டன. எவ்வளவு பயங்கரமாக உள்ளது. கருப்பு புகை காரணமாக நான் அவற்றை பார்க்க முடியவில்லை. ஓ இல்லை, என் சிப்ஸ் நாசமாகி விட்டன. அவை நிலக்கரி போல தோன்றுகின்றன. சரி, பார்ப்போம். நமக்கு இன்னும் என்ன இருக்கிறது? இதனால் வேலையாகலாம். ஓ, சுவைத்து பாருங்கள் பாபி. எல்லாமே ருசியான மனம் வீசுகிறது, ஆனால் இதிலிருந்து இல்லை. சிப்ஸ் கருப்பாக இருக்கிறது ஏன்? இது இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது என்ன? வாவ், ஒரு முழு சிப்ஸ் தட்டு. இந்த பகுதி எனக்கு போதும். மிகவும் சுவையானது. வாவ், நான் நிறுத்த முடியவில்லை. இதுவென்ன? ஷேப் ஒரு புதிய சமையல் மாஸ்டர் பீஸை தயாரித்துள்ளார். நான் இதை பார்க்க வேண்டும். இது எப்படியும் ரொம்ப ஆரோக்கியமாக தோன்றுகிறது. இல்லை, இது மோசமாக இருக்கிறது. பாட்டி வென்று விட்டார். எனக்கு கோகோ வேண்டும். நீங்கள் இதை செய்ய முடியுமா? இது சூப்பர் டூப்பர் எளிது. ஆம் ஆம், நாங்கள் செய்வோம். ஓகே, ஆம், இது மிகவும் எளிது. நான் சாஸ்பானில் கொஞ்சம் பால் ஊற்ற வேண்டும். கோகோ சேர்த்து அதை காய்ச்சி ஒரு நல்ல குவளைவில் எல்லாவற்றையும் ஊற்றி விடுவோம். இதோ குவளை. இதுல சேர்க்கலாம் கொஞ்சம் மேலும். ஆம், ஓ மிகச்சிறந்த சுவை. நீ இதை முயற்சிக்க விரும்புறியா ஷேப்? இது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சிறந்த கோகோ செய்ய முடியும். எனக்கு வெறும் கோகோ மட்டும் இருக்காது, கோகோவின் முழு குண்டு இருக்கும். அதை செய்ய சாக்லேட்டை உருக்கவும், அதை வட்டமாக ஊற்றவும் மற்றும் உள்ளே மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவை சேர்த்து நல்லா கலக்கவும். அருமை. இப்போது இதை கண்ணாடியில வைக்கிறேன் மற்றும் பால் ஊற்றுவேன்.
மற்றும் நான் உலகின் மிக சுவையான கோகோவை தயாரிப்பேன். ஓ, எனக்கு பால் திறக்க வேண்டும். ஓ, நான் முழுவதும் பாலால் மூடப்பட்டுள்ளேன். எவ்வளவு மோசம். சரி, நான் என்னை சுத்தம் செய்து கொண்டு முன்னேறுவேன். நான் எங்கிருந்தேன்? கோகோ சாஸ்பானில் பால் ஊற்றினேன், சூடாக்கினேன், நீல நிறம் சேர்ப்பேன். பால் வான நிறமாக மாறியது. இப்போது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். நாங்கள் கண்ணாடியை சிறப்பில் மூழ்கடித்து பிறகு வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸில். இந்த முறையில் இது மிகவும் சுவையாக இருக்கும். ஒரு குவளை நீல கோகோ ஊற்றி மஞ்சள் நிற கிரீமை சேர்க்கவும். நல்லது. இப்போது இதை சில மார்ஷ்மெல்லோவுடன் அலங்கரிக்க வேண்டும். இதோ தயார். எல்லாம் அனைவரின் பக்கம் தயாராக இருக்கும்போது நாங்கள் குழந்தைக்கு சுவைக்கு அனுப்புகிறோம். எம்மா, நீ எந்த கோகோவுடன் தொடங்குவாய்? நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், கிரீமுடன் மார்ஷ்மெல்லோ சுவையானது. மேலும் வாவ், நன்றி அண்ணா. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? ஓ, இது என் அன்பான பாட்டியந்து. இல்லை, இதுவென்ன? ஓ, எனவே நான் சூடான பாலை சாக்லேட் பந்தில் போட வேண்டும். அப்புறம் என்ன ஆகும்? வா, இது முழுவதும் கரைந்து விட்டது. நாம் இதை முயற்சிக்க வேண்டும். உம்மா, சுவையானது. ஓ, ஆனால் எதை தேர்வு செய்வது? 1 2 3. ஆம், அண்ணாவின் கோகோ வெல்லுகிறது. வாவ், எனக்கு தெரியும். இப்போது எனக்காக கொஞ்சம் பாஸ்தா செய். சேஃப் என்னை ஊட்டுவதற்கு முன்பே தயாராக இருக்கிறாரு. பாட்டி எப்போதும் போல தயாராக இருக்கிறாரு. அண்ணன்மா ஏற்கனவே என்ன செய்ய போகிறான் என்று தெரியும். வாருங்கள். வாவ், நான் முதல் முறையாக பாஸ்தா செய்கிறேன். இந்த பாஸ்தா ஏன் இவ்வளவு நீளமாக இருக்கிறது? ஓ, நான் இதை செய்யக்கூடாதா? சரியான முறை பாட்டி போலதான். ஸ்பூனால் கலக்க மறக்காதே. மற்றும் இங்கே என் நூடுல்ஸ் ஏற்கனவே வெந்துவிட்டன. ஜாக், நீ உண்மையில் சமையல் கற்க விரும்பினால் என்ன பாரு. நாங்கள் ஸ்பெகட்டி பயன்படுத்த மாட்டோம். நாங்கள் நம்மால் நூடுல்ஸ் வேக வைப்போம். இது எளிது. மாவு, முட்டை மற்றும் கலந்தது. அடுத்தது மாவை கருப்பு நிறமாக மாற்ற வேண்டும். இதனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் கடினம். ஆனால் இப்போது நாங்கள் இதை நீண்ட பாஸ்தாவாக வெட்டுவோம். இந்த இயந்திரத்தின் உதவியால் மிகவும் அருமை. சரி, இப்போது இதை கொதிக்கும் நீரில் வைக்கலாம். அடுத்தது, இப்போது நாங்கள் ஆக்டோபஸ் சமைப்போம். ஏனெனில் கடல் உணவு இல்லாமல் எந்த வகையான பாஸ்தா? ஆக்டோபஸை நேரடியாக பாஸ்தாவில வைக்கலாம். அருமை. பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? ஏதாவது சரியில்லைதானா? நான் கேச்சப்புடன் பாஸ்தா செய்கிறேன். இது சுவையாக இரு. ஓ, என்ன நடக்குது? ஜாக், நீ என்ன செய்ற? என்ன நடந்தது? பாட்டி, அமைதியா இருங்கள். நூடுல்ஸ் ஒட்டி கொண்டு விட்டது. சரி, அதை விடு. நான் இந்த உடனடி நூடுல்ஸை பயன்படுத்துவேன். ஆம், இது தயாராகி விட்டது. சுவைத்து பாருங்கள். வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை தொடங்க விரும்புகிறேன். இது ஆக்டோபஸ் தானா? எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இது சுவையற்றது. ஷீ. மற்றும் இது கொஞ்சம் அதிகமாக சுவையாக இருக்கிறது. வாவ், இது மிகவும் நல்லது. எனக்கு இது மிகவும் பிடித்தது மற்றும் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையானது, ஆனால் மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ, என் வாய் எரிகிறது. ஆனால் நான் என் சகோதரனின் பாஸ்தாவை தேர்ந்தெடுக்கிறேன். அது மிகவும் சுவையானது.